நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சாரா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். குணா, காதல் கொண்டேன் போன்ற படங்களை பார்த்து இது போல ஒரு படம் பண்ண வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ செல்லக்குட்டி இயக்குனர் அதே சாயலில் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். ஆனால் வித்தியாசமாக எடுத்திருக்கிறார். தோழி எப்படி காதலியாக கொள்வது என்ற ஆழமான கேள்வியால் இந்த படம் கொஞ்சம் மாறுபட்டு தெரிகிறது. ஆனாலும் அம்மாவிற்காக என்று வரும்போது எல்லாமே அடிபட்டு போய்விடும் தானே. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தலைமை பொறியாளர் சாக்ஷி அகர்வால், செயல் அதிகாரி விஜய் விஸ்வா, கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் பணியாற்றும் ரோபோ சங்கர், தங்கதுரை, அவருடன் தரமற்ற மணலை சப்ளை செய்யும் மிரட்டல் செல்வா என்று முதல் பகுதி ஒரு தளத்தில் பயணிக்கிறது. சண்டை பயிற்சியை இயக்குனர் மிரட்டல் செல்வா வில்லனாக வந்து மிரட்டியிருக்கிறார். அலுவலகத்தில் சாக்ஷியை தனது அறைக்கு அழைத்து விஜய் விஸ்வா டீ செய்வது போல ஆரம்பித்து அவர்கள் காதலர்கள் என்று தெரிய வரும் காட்சிகள் சிறப்பாக இருக்கிறது. அத்துடன் சாக்ஷி அகர்வாலின் கெட்ட கனவு, பொன்வண்ணன் மற்றும் குடும்பத்தினர், கருப்பன் கோயிலில் என்று ரசிகர்களை வேறு ஒரு கோணத்தில் இழுத்து செல்கிறார்கள். இரண்டாவது பாதியை செல்லக்குட்டி முழுவதுமாக ஆக்கிரமித்து விடுகிறார். இரண்டாவது பாதியில் ஆரம்பிக்கும் ஒரு குத்தாட்ட பாடலிலிருந்து இளவட்ட ஆனந்தராஜை பார்ப்பது போல இருக்கும் செல்லக்குட்டி பட ஆக்கத்தில் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியை கையாண்டிருந்தால் இந்த படம் பேசப்பட்டிருக்கும் படமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். சாரா முழுக்க முழுக்க இயக்குனர் செல்லக்குட்டியின் தன்னம்பிக்கையை பொறுத்து உருவாகி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த செல்லக்குட்டி படத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறார். அவருடைய அந்த வெகுளித்தனம், ஒரு சைக்கோத்தனம் எப்படி என்று சொல்வது என்றே தெரியவில்லை. ஆனால் அவர் பள்ளி காலத்திலேயே ஒரு பெண்ணை காதலிக்கவில்லை, நட்பாக இருந்து அந்த பொண்ணோடு பழகி கடைசியில் அம்மா சொல்ல போய் அவள் வந்தால்னா என் உடம்பு நல்லாயிடும்னு அம்மா சொல்லி அவளுக்காக கூப்பிட போய் அது காதலாக மாற்ற நண்பர்களாக சேர்ந்து குழப்பி அவரை காதலியாக நினைக்க சொல்லி, ஆனால் அது எப்படி ஒரு நட்பாக இருக்கிறத போய் அப்படி நினைக்க முடியும் இவர் வாதாடி கடைசியில் அவரே மாறி படத்தில் பல குழப்பங்கள். வேறு வழி இல்லாமல் அவளை காதலியாக மாற்றி அம்மாவோட கூட்டிகிட்டு போக போராடும் போது கடைசியில் என்ன நடக்கிறது, அந்த விபரீதங்கள், போலீஸ் என்ன செய்தது, அது மட்டும் இல்லாமல் இவரை மாட்டி விடும் யோகி பாபு, தங்கத்துறை எல்லாம் இவரை சிக்க வைத்து விடுகிறார்கள். அம்பிகா இந்த அப்புக்குட்டிக்கு, இந்த அழகுக்குட்டிக்கு வந்து அம்மாவாக நடித்திருக்கிறார். ஹீரோயினி சாக்ஷி அகர்வாலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். எல்லாருமே மிக சிறப்பாக இதில் பணியாற்றிருக்கிறார்கள். என்ன கதையோ அதுக்கேற்ற மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்கிறது. விஜய் விஸ்வா இந்த படத்தோட கதாநாயகனாக வந்தாலும் ஆனால் படத்தில் ஆக்கிரமித்திருப்பவர் அழகுக்குட்டி தான். அவர் தான் இந்த படத்தில் முழுமையாக இருக்கிறார். செல்லக்குட்டி அவர் தான், அவருடைய தன்னம்பிக்கை தான் அந்த படம் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கார். நிச்சயமாக இது வரவேற்புக்குரிய படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.